வணக்கம்ங்க. வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான கேளான் பிரியாணி தான் பார்க்க போறோம். அது வீட்டில் இருக்கிற பொருள்லயே வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிளா டேஸ்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்கள் இதுக்கு தேவைன்னு பார்க்கலாங்க. காளான் பிரியாணி செய்ய தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ அரிசி 2 டம்ளர் எடுத்துருக்கிறேங்க. நீங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கிறேன். அதுக்கடுத்து கேளான் 2 பேக்கெட் எடுத்திருக்கிறேன். தக்காளி பெருசா 2 நம்பர் எடுத்துருக்கிறேங்க. பெரிய வெங்காயம் 2 நம்பர் எடுத்து சின்ன சின்னதா அரிஞ்சு வச்சிருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கிறேன். இதையும் அரைச்சிக்கலாங்க. எண்ணெய் தேவையான அளவு கல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்க ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கலாம், இல்ல அது கூட நெய் வேணாலும் எடுத்துக்கலாங்க. கல்லெண்ணெய் ஊத்தினாவே நல்லா இருக்கும். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு கைப்பிடி அளவு, பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ஒரு 4 மிளகாய் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேங்க. இது ஒரு 25 கிராம் வரும், இது ஒரு 25 கிராம் வருங்க. கல்லுப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலைங்க. அவ்வளவுதாங்க இது செய்ய தேவையான பொருள்கள். இப்போ பாத்தீங்கன்னா நாம சின்ன வெங்காயத்தையுமே அரைச்சு எடுத்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு தாளிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை ஊற வச்சிடலாங்க. இப்போ அரிசி கழுவி வச்சுட்டுங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்தி அரைச்சி வச்சுட்டோம். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் குறவரப்பா அரைச்சி வச்சுட்டுங்க. அப்புறம் நம்ம இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பாத்திரம் சூடாகிட்டு அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சுங்க. பாத்திரம் சூடாயிருச்சு. இப்போ தேவையான அளவு கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 150 ஊத்துறங்க. நீங்க வேணுனாலும் குக்கர்லையும் கூட இதே மாதிரி குக்கர்லையும் வச்சுக்கலாம். ஒரு விசில் விட்டுக்கலாம். ஒரு விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லயே வச்சிருந்தும் கூட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிருச்சு. சூடானதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். ரெண்டு பட்டைங்க, 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு போட்டு பொரிஞ்சிருச்சுங்க. அதுக்கு அடுத்தது பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கு. பெரிய வெங்காயமா ஒரு 2 எடுத்து இருக்கிறேங்க. இப்படி நீளமா அறுத்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் போட்டு பாதி அளவு வணங்கிருச்சுங்க. அதுக்கு அடுத்தது சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நீங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே 1-2 சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டா ருசியாவும் இருக்கும், மனமாவும் இருக்கும், நல்லா ஆரோக்கியம் கூட. அதனால சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. இது ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டுங்க. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. பிரியாணிக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா நல்லா ருசியாகவும் இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது நல்லா அரைச்சு போட்டீங்கன்னா எடுத்து வைக்க மாட்டாங்க. சின்ன வெங்காயத்துல காரத்தன்மை இருக்குங்க, பெரிய வெங்காயத்துல கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்குது. அதனால ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வதங்கட்டுங்க, பார்க்கலாம். இப்ப பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்ல ப்ரௌன் கலர் ஆயிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதக்குனீங்கன்னா சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கும், சாப்பாடு சீக்கிரம் கெடாமையும் இருக்கும். அதுக்கு அடுத்து இஞ்சி பூண்டு புதினா எல்லாம் அரைச்சு வச்சிருக்கிறோங்கல்ல, அதை சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி இதுலயே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிங்க.
இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க, பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டுங்க. பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இருக்காது. இது எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு வதக்கறக்கு இப்படி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி போட்டீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, வாசமும் நல்லா இருக்கும். அப்புறம் வந்து எதையும் பொறுக்கி வைக்கிற வேலை இருக்காதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது எதையுமே பொறுக்கி வைக்க மாட்டாங்க, புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளியுமே இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாங்க. இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி வதக்குனா வேலை முடிஞ்சதுங்க. அரைக்கிறதுக்கு வந்து 2 தான் சின்ன வெங்காயமு இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி அரைக்கிறேங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா சீக்கிரம் தாளிச்சு விட்டோம்னா சீக்கிரம் ஆயிடும், அரை மணி நேரத்துல. இப்படி அரைச்சு போட்டு செஞ்சு பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கு இன்னுமே. இது வதங்கட்டுங்க, தக்காளி பார்க்கலாம். இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதுக்கு அடுத்தது பிரியாணி மசாலா சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கங்க, ரொம்ப சேர்த்த வேண்டாம். இப்போ மட்டன் சிக்கன்னா அதிகமாக சேர்த்திக்கலாங்க. இது வெறும் காளான் மட்டும்தான் போடுறோம், அதனால அளவா சேர்த்திக்கிங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்துனாவே போதுங்க. இப்போ பாருங்க கலர் எப்படி மாறிடுச்சுன்னு. இதுக்கு அடுத்தது வந்து நாம காளான் சேர்த்திக்கலாம். காளானையும் நல்லா வதக்கி விடுங்க. இதுல இருந்து நல்லா தண்ணி வரும், நல்லா சுண்டா வதக்கிட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு அரிசிக்கு தகுந்து தண்ணி வச்சுட்டுங்க. உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம அரிசி போட்டு தம் போட்டுடலாங்க. இருங்க இது வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்க காளான் போட்டு நல்லா வதங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா கிரேவியாட்டா இருக்கு பாருங்க, கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இனி அதுக்கு அடுத்தது வந்து அரிசிக்கு தகுந்த தண்ணி ஊத்திக்கலாங்க. நான் 2 டம்ளர் எடுத்திருந்தேன், 4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணி கொதிக்கிட்டுங்க, பார்க்கலாம். இப்ப பாருங்க தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நாம அரிசி ஊற வச்சு கழிஞ்சு வச்சிருக்கிறத சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாமே போட்டுங்க. இப்போ அரிசி நல்லா வேகட்டும். அரிசியும் தண்ணி அளவும் நல்லா வெந்து மட்டமாகையில நம்ம தம் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ வந்து தீ வந்து நல்லா அதிகமாகவே வைக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பு வந்து கம்மியாக வச்சுக்குங்க, ஏன்னா அடி பிடிச்சிக்கோ. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க, ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்க நல்லா தண்ணி எல்லாம் வத்திருச்சு, அரிசி பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு தம் போட்டுக்கலாங்க. சிம்லயே இருக்கட்டுங்க அடுப்பு, அதையும் வச்சோம்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, தண்ணி எல்லாம் வத்தி இருக்கு, பார்க்கலாங்க. இப்ப பாருங்க தண்ணி எல்லாம் வத்திருச்சு, அரிசிக்கும் தண்ணிக்கும் மட்டம் ஆயிருச்சு.
இப்போ வந்து ஒரு இலை ஒன்று போட்டு தம் போட்டுடலாம். அடுப்பு ரொம்ப கம்மியா வச்சிருங்க. மேல ஏதாவது சுடுதண்ணி பாத்திரமோ இல்லை ஏதாவது வெயிட் ஏதாவது கூட வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, தம் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சுங்க. அடுப்பு ரொம்ப சிம்மிலேயே வச்சுக்கோங்க. மேலே வந்து வெயிட் ஆக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சுடுதண்ணி பாத்திரம் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்குங்க, அடி பிடிக்காது. இப்போ பார்க்கலாங்க. பார்த்து ஓப்பன் பண்ணுங்க மூடிய. பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் பாருங்க, இலையில அப்படியே இருக்கு. இலையை அப்படியே எடுத்துடலாம். சூடா இருக்கு. இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு பாருங்க, தண்ணியே இல்லை. பாருங்க எப்படி நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இதே அளவுகளோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குழந்தையிலேருந்து இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க. பொறுக்கி வைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. டேஸ்ட் வந்து வித்தியாசமா நல்லா இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நம்ம அரைச்சி ஊற்றி செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க. நீங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி வந்து ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, பொடி வகைகள் எல்லாமே பண்ணி தர்றேங்க. யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எந்த மாதிரி புதுசா ஏதாவது உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ல வேற மாதிரி போட்டு எங்களுக்கு அரைச்சு கொடுனாலும் அரைச்சு கொடுப்போங்க. ஸ்வீட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா போட்டு அனுப்பிச்சுடுறோம். கொரியர் மூலமா உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புறோம். யாராவது வேணா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் மனோன்மணி, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி, வணக்கம்.